வணக்கம். Here are 20 spoken English examples with Tamil equivalents. Focusing on quick learning. Greetings and introductions. அடுத்தவர்களை வாழ்த்துவது மற்றும் அறிமுகப்படுத்துவது என்பது ஒருவரின் இருப்பை அங்கீகரித்து தகவல் தொடர்புகளை தொடருவதற்கான வழிகள். அவை முறையானதாகவோ அல்லது முறையற்றதாகவோ இருக்கலாம். இவைகள் பெரும்பாலும் பெயர்கள் மற்றும் இன்பங்களை பரிமாறிக்கொள்வதை உள்ளடக்கும். எக்ஸாம்பிள்ஸ்: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, ஹவ் ஆர் யூ? காலை வணக்கம், குட் மார்னிங். காலை வணக்கம், குட் மார்னிங். மாலை வணக்கம், குட் ஈவினிங். மாலை வணக்கம், குட் ஈவினிங். உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? என் பெயர் ராஜா. மை நேம் இஸ் ராஜா. என் பெயர் ராஜா. மை நேம் இஸ் ராஜா. சிம்பிள் கான்வர்சேஷன். எளிமையான உரையாடல்கள், அன்றாட தகவல் பரிமாற்றங்கள் அல்லது மக்களிடையே மகிழ்ச்சிகரமானவை. எக்ஸாம்பிள்ஸ்: நன்றி, தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. பரவாயில்லை அல்லது மகிழ்ச்சி. யூ ஆர் வெல்கம். பரவாயில்லை அல்லது மகிழ்ச்சி. யூ ஆர் வெல்கம். தயவு செய்து, ப்ளீஸ். தயவு செய்து, ப்ளீஸ். மன்னிக்கவும், எக்ஸ்கியூஸ் மீ. மன்னிக்கவும், எக்ஸ்கியூஸ் மீ. ஆம், எஸ். ஆம், எஸ். இல்லை, நோ. இல்லை, நோ. ஆஸ்கிங் டு ஹெல்ப் அண்ட் டைரக்ஷன்ஸ். உதவி மற்றும் வழிகளை கேட்பது என்பது இருப்பிடத்தை கண்டறிய அல்லது சிக்கலை தீர்க்க உதவி அல்லது வழிகாட்டுதலை கேட்பது. எக்ஸாம்பிள்ஸ்: எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? எங்கே? வேர் இஸ்? எங்கே? வேர் இஸ்? கழிப்பறை எங்கே? வேர் இஸ் த பாத்ரூம்? கழிப்பறை எங்கே? வேர் இஸ் த பாத்ரூம்? இது எவ்வளவு? ஹவ் மச் இஸ் திஸ்? இது எவ்வளவு? ஹவ் மச் இஸ் திஸ்? டெய்லி ஆக்டிவிட்டீஸ். தினசரி நடவடிக்கைகள் என்பது வழக்கமான பணிகள் மற்றும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தவறாமல் செய்யும் செயல்கள். எக்ஸாம்பிள்ஸ்: எனக்கு பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு தாகமாக இருக்கு, ஐ ஆம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கு, ஐ ஆம் thirsty. நான் சாதம் சாப்பிடணும், ஐ வாண்ட் டு ஈட் ரைஸ். நான் சாதம் சாப்பிடணும், ஐ வாண்ட் டு ஈட் ரைஸ். நான் தண்ணீர் குடிக்கணும், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடிக்கணும், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர். லீவிங். வெளியேறுதல் என்பது ஒரு இடம் அல்லது நபரை விட்டு வெளியேறுவது அல்லது விலகிச் செல்வது. எக்ஸாம்பிள்ஸ்: போயிட்டு வரேன், குட் பை. போயிட்டு வரேன், குட் பை. அப்புறம் பார்க்கலாம், see you later. அப்புறம் பார்க்கலாம், see you later. Quick learning tips. 1. Focus on pronunciation. English pronunciation can be tricky. Use online resources or language learning apps to hear the correct pronunciation. 2. Practice regularly. Even short bursts of practice are helpful. Try to use these phrases in your daily life. 3. Immersion. If possible, try to immerse yourself in this language by listening to English music, movies, or TV shows. 4. Start with the basics. Master the common greetings and phrases first before moving on the more complex sentences. 5. Don't be afraid
to make mistakes. Everyone makes mistakes when learning a new language. The important this is to practicing learn the script while you can start with the romanized version as above. Learning the English script will greatly enhance your understanding and reading ability. This should give you a good starting point. Good luck with your English learning.